ஹலோ எவ்ரிஒன், இன்றைக்கு மறுபடியும் உங்களை WWW சீரீஸ் வாக் வித் வேர்ட் இதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் மீ அகெயின் டுடே டு மெடிடேட் அப்பான் த வேர்ட் ஆஃப் காட். இன்றைக்கும் நம்மளுடைய சீரீஸில் தொடர்ச்சியாக இன்னைக்கு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வெரி கான்ட்ரவர்ஷியல் டாப்பிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பட் ஐ பிலீவ் அட் த எண்ட் ஆஃப் திஸ் the revelation of the God will come upon you to really understand how majestic and how gracious our God is. So நான் சொன்னது போல we have seen many things and we are now into a very important phase where we need to really understand about our God. இந்த பைபிள் சொல்கிற கடவுள் யார், அந்த கடவுளுக்கு மனுஷனுக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன? Today we are going to really go deep into that. So நம்ம பார்த்தபடி ஜெனிசிஸ் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 27ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், Then God said, let us make mankind in our own image, in our likeness, so that they may rule the entire world. தமிழ்ல நம்ம பார்ப்போம்னால், பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் எல்லாவற்றையும் ஆளக்கடவர்கள். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவரை சிருஷ்டித்தார். இப்ப பாருங்க, திஸ் இஸ் தி ஃபண்டமெண்டல். நாம எவல்யூஷன்ல ஒரு குரங்குல இருந்தோ எதுல இருந்தோ வரதுக்கு சாத்தியம் இல்லை. அது நிறைய பேர் டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நமக்கு இருக்கிற அந்த இமேஜ், நம்மளுடைய சாயல், இது கடவுள்கிட்ட இருந்து வந்தது. அதான் கடவுள் சொல்ற மாதிரி we were created in the image of God. ஸோ இதை நம்ம நம்புவோமா நம்பலையான்னு தெரியல. பட் the human being உடைய அவங்களுடைய the way of life, the thinking ability, the reasoning ability, எல்லாவற்றையும் யோசிக்கிறது, கேள்வி எழுப்புறது, புதுசா இவால்வ் எல்லாம் அந்த எபிலிட்டிஸ் வேற எந்த அனிமல்ஸ்க்கும் கிடையாது. அதே மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிற அந்த ஸ்கில் வேற எந்த அனிமல்ஸும் கிடையாது. அதே போல ஹியூமன் பீயிங்ஸ் நமக்கு பார்த்தோன்னா, நமக்கு ஜஸ்ட் உடம்பு மட்டும் அல்ல, ஜஸ்ட் ஒரு திங்கிங் எபிலிட்டி மட்டும் இல்லை, நமக்குள்ள ஒரு சோல் இருக்கிறது. தெர் இஸ் a soul, there is a spirit, there is a மூணு கம்பார்ட்மெண்ட்ஸ் நம்மளுடைய பாடியில் இருக்கிறது. the flesh which is the outward, then there is a soul, நம்மளுடைய மனசாட்சின்னு சொல்லலாம். அதுக்குள்ள ஒரு ஸ்பிரிட், there is a ஆவி, நம்மளுடைய ஆவின்னு ஒன்று இருக்குன்றாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்துதான் இட்ஸ் a very complex organ. ஸோ கடவுள் நம்மளை கிரியேட் பண்ணும்போது என்னென்ன நம்ம பைபிளில் படிச்சிருக்கோம், அவர் நம்மளை மண்ணால் செய்து அந்த மண்ணில் தன்னுடைய he breathed himself into our nostrils. ஸோ நமக்குள்ள கடவுளுடைய ஆவியை அவர் ஊதும்போது நமக்கு அந்த உயிர் வருகிறது. ஸோ நமக்குள்ள ஒரு ஸ்பிரிட் இருக்கு. அது எப்பயுமே இட் இஸ் ஆல்வேஸ் கனெக்டட் வித் காட் as long as we are in relationship with God. ஸோ அப்படிதான் நம்ம உருவாக்கப்பட்டோம். ஸோ everybody let's proudly say, நம்ம we are not left alone, we are not orphans, we are created in the image of God. நம்மளுடைய சாயல், நம்மளுடைய முகம் ஆண்டவருடைய சாயல் இருக்கிறது. ஸோ everybody we should be proud of that. So that's what I'm trying to tell you today. நீங்க யாரு சாதாரண ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்னாலேயோ சாதாரண ஒரு குரங்குல இருந்த எவல்யூஷன்ல இருந்து வந்தது கிடையாது. we are in the image of God, so be proud of that first. ரெண்டாவது, ஓகே, இதுதான் நமக்கும் கடவுளுக்குள்ள ரிலேஷன். ஃபர்ஸ்ட் திங், we are in the image of God. செகண்ட்லி, we are in a relationship with God. ஸோ அதில் தான் கடவுள் நம்மளை கிரியேட் பண்ணார். பட் அதுக்கப்புறம் பாவம் வந்தது, எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப் உடைக்கப்பட்டது. பட் அதுக்கு முன்னாடி நமக்கும் அவருக்கும் ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப். நம்ம we were created to rule the world. நம்ம உலகத்தை ஆள்றதுக்காக உருவாக்கப்பட்டோம். So we are trying to do that now because of the sin. We are not able to do it correctly. நம்ம எல்லாரும் உலகத்தை
மனுஷன் ஒவ்வொரு கண்டுபிடிப்பினாலையும் ஒன்று திறமையினாலையும் அறிவினாலையும் உலகத்தையே கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான் ஒவ்வொரு இடத்துலையும். பட் நம்மளால வந்து கம்ப்ளீட்டாக சக்ஸஸ் ஆக முடியாது. பிகாஸ் we are not in a relationship with God. இந்த உலகம் வந்து ஆல்ரெடி பாவத்தில் இருக்கனால அது முடியாது. பட் this is why we have been created. How we are created? We are created in the image of God. நம்ம எதற்காக கிரியேட் பண்ணப்பட்டோம்? we have to be in relationship with God. ஓகே, ஸோ ஏன் கடவுள் இப்படிலாம் நினைத்து நம்மளை உருவாக்கி இருக்கிறார்? ஸோ யார் இந்த கடவுள்? பைபிள்ல முதல் அதிகாரத்துல முதல் வசனம் என்ன சொல்லுது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். In the beginning God created heavens and the earth. இது அப்படியே நம்ம வந்து பைபிள்ல வந்து ஒரிஜினல் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் ஒரிஜினல்ல வந்து ஹீப்ரூ லாங்குவேஜ்ல எழுதியிருக்காங்க. ஸோ இந்த ஹீப்ரூ லாங்குவேஜ்ல நம்ம போய் பார்க்கும் பொழுது என்ன தெரியுதுன்னா, அவங்க காடை அந்த வேர்டை எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா எலோஹிம்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த எலோஹிம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் a plural word. இட்ஸ் நாட் a singular. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? நம்ம இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கோம்? கடவுள் ஒருத்தர் படிச்சிருக்கோம். ஆனால் இங்க ப்ளூரல்ல சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? இப்போ ஒவ்வொரு ரிலிஜன் வேர்ல்ட்ல பார்த்தீங்கன்னா தே டிஃபைன் காட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். எக்ஸாம்பிள், ஹிந்து ரிலிஜன்ல பார்த்தோன்னா தே ஹாவ் எ மல்டி காட் சிஸ்டம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கடவுள் இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு கடவுள் இருப்பாங்க. ஒவ்வொரு சம்டைம்ஸ் ஒரு அனிமலை கூட கடவுளாக வச்சுருப்பாங்க. ஒரு விண்டுக்கு ஒரு கடவுள், சன் ஒரு கடவுள், மூன் ஒரு கடவுள், நிறைய வச்சுருப்பாங்க. தே ஹாவ் எ மல்டி காட் சிஸ்டம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இஸ்லாமில் பார்த்தீங்கன்னா தே ஹாவ் ஒன் காட் சிஸ்டம். தே கால் தேர் காட் ஒன்லி ஒன் காட், அல்லாஹ், and nobody else than Allah is a God. So they have only one God system. So Christianity வரும்போது என்ன ஆகுதுன்னா it's definitely one God, but there is something called a Trinity. இங்கதான் வந்து Christianity becomes so interesting and also it gives a clear definition to God. நம்ம அதை சரியா புரிஞ்சுட்டோம்னா it is the most beautiful understanding of the God and it will all make sense. So இங்க பார்த்தீங்கன்னா எலோஹிம் plural God. So God என்ற வார்த்தை வந்து it's a plural, it's not singular. அது வந்து ஒருமை இல்லை, அது பன்மையில சொல்றாங்க. ஸோ இதுல இந்த வார்த்தையில மறுபடியும் நம்ம கொஞ்சம் பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இந்த ஆதியாகமம் 1:26-27 நம்ம கடவுள் மனுஷனை படைத்தார்ன்ற சொல்ல இடத்துல நம்ம ஒரு முக்கியமான நம்ம வார்த்தையை பார்ப்போம். Then God said, let us make mankind in our own image. Let us என்றாரு. அப்ப யார் அந்த யார்கிட்ட அவர் பேசிட்டு இருக்காரு? அது தமிழ்ல பார்க்கும்போது நமது சாயலாக படைப்போம் என்றாரு. நமது சாயல், என்னுடைய சாயல்னு அவர் சொல்லல. அடுத்தது மறுபடியும் பார்க்கும்போது என்னன்னா 27ஆம் வசனத்துல God created mankind in his own image, in the image of God he created them. தமிழ்ல பார்க்கும்போது அவர் சிருஷ்டித்தார்னு மறுபடியும் வருது. ஸோ என்னடா இது லெட் அஸ் மேக்ன்றாரு, அப்புறம் ஹீ கிரியேட்டட்னு சொல்றாங்க. ஸோ இங்க என்ன நடக்குது? கடவுள் வந்து சிங்குலரா, ப்ளூரலா, ஒரு கடவுளா, மல்டி கடவுளா? ஸோ இங்கதான் வந்து இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். கிறிஸ்டியானிட்டி வந்து இங்க வந்து ஒரு கடவுள் தான், ஆனா there is a Trinity கான்செப்ட் நான் சொன்ன மாதிரி. ஸோ இதை எப்படி நம்ம புரிஞ்சு கொள்வதுன்னா, பைபிள் introduce God in 3 ways: God the Father, God the Son, and God the Holy Spirit. ஸோ இது எப்படி பார்க்கணும்னா, பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், அதான் வந்து இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் கிரைஸ்ட், அண்ட் பரிசுத்த ஆவியாகிய கடவுள், the Holy Spirit. It's a God. ஸோ எப்படி 3 பேர் ஒரு கடவுள்? அப்ப என்னது, கடவுள் 3 ஃபார்ம்ல இருக்கிறாரா? ஆன்சர் இஸ் நோ. கடவுள் 3 ஃபார்ம்ல இல்லை. It's a 3 different persons. It's a totally 3 different persons but one God. இதை நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ நல்லா கவனிங்க. ட்ரினிட்டி கான்செப்ட் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுனா அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு வந்து உலகத்துல வேணும். ஆனா அந்த மாதிரி கிடையாது.
ஸோ இட்ஸ் சம்திங் லைக் ஒரு ஹியூமன் பீயிங் எடுத்துக்குவோம். ஹியூமன் பீயிங் அது வந்து என்னன்னா உலகத்திற்கு எல்லா மனுஷ பிறப்புகளையும் வந்து நம்ம சொல்றது அந்த 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 பாக்ஸை நம்ம சொல்றது வந்து ஹியூமன் பீயிங், அதுதான் நம்ம ஸ்பீஷீஸ், ரைட்? ஸோ இதுல வந்து 3 பேர் எடுப்போம். அந்த 3 பேர் வந்து ஒரே சாயலா இருக்கணும், ஒரே விதமான திங்கிங் இருக்கணும், ஒரே விதமான கேரக்டர் இருக்கணும், பிசிக்கலி ஸ்பிரிச்சுவலி திங்கிங் வைஸ் ஆர்கன் எல்லாமே அவங்க ஆப்ரேஷன் ஒரே மாதிரி இருக்கணும். ஆனா அங்க வேற 3 பேர். அப்படி ஒரு கேரக்டர் நம்ம கொண்டு வரும்போது தான் நம்ம கடவுளுடைய அந்த ட்ரினிட்டியை புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி உலகத்துல யாருமே கிடையாது. அந்த இன்னும் ட்வின்ஸ் பிறந்தா கூட அவங்க 2 பேரும் ஈவன்தோ அவங்க சாயல் ஒன்னா இருந்தாலும் அவங்க 2 பேரும் திங்கிங் கண்டிப்பா டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ மனுஷன் ஒவ்வொருத்தனும் டிஸ்டிங்டா அவனோட திங்கிங் வேற மாதிரி இருக்கும். அதனால நம்ம ஈவன்தோ we are under something called human being, நம்ம எல்லாரும் மனுஷனா இருந்தாலும் நம்ம ஒவ்வொருத்தருடைய திங்கிங் வேற மாதிரி இருக்கிறதுனால we cannot compare that with God's Trinity. பட் கடவுளோட ட்ரினிட்டி எப்படின்னா, அந்த பிதாவாகிய தேவன் ஃபாதர், குமாரனாகிய தேவன் ஜீசஸ் கிரைஸ்ட், அந்த ஆவியாகிய தேவன் ஹோலி ஸ்பிரிட், இவங்க 3 பேரும் எப்படி இருப்பாங்கன்னா they are 3 different persons but they are together in their thinking, in their character, in their work, in everything. So that's why கிறிஸ்டியானிட்டியில என்ன சொல்ல, இந்த பைபிள் என்ன சொல்றாங்கன்னா, God being, it's one God being, and the God being குள்ள God the Father, God the Jesus, Son of God, and God the Holy Spirit, 3 பேர் இருக்காங்க. ஸோ இந்த 3 பேரும் வந்து 3 கடவுள் கிடையாது, ஒரே கடவுள். இந்த கடவுளோட இந்த ட்ரை யூனிட்டி, இந்த ட்ரினிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள், நல்ல எக்ஸாம்பிள் என்ன நம்ம சொல்லலாம்னா த டைமென்ஷன் கான்செப்ட். இந்த உலகத்திற்கு எல்லாத்துக்கும், இந்த உலகத்துக்கும் இந்த பூமிக்கும் சேர்த்து எல்லாமே 3 டைமென்ஷனல்ல இருக்கு. கரெக்டா? நம்ம எல்லாரும் 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்ஸ் தான். 3 டைமென்ஷன்ல என்னன்னா, நமக்கு வந்து நீளம் இருக்குது, அகலம் இருக்கிறது, உயரம் இருக்குது. த லென்த், வித் அண்ட் ஹைட். இது 3மே சேர்ந்தாதான் நமக்கு அந்த ஷேப் வரும், நம்ம இருக்கிற ஷேப். கரெக்டா? இதுல வந்து நம்ம இந்த லென்த்தை மட்டும் எடுத்துட்டு வித் அண்ட் ஹைட்டோட நம்ம இருப்போமா? முடியாது. நம்ம வந்து we cannot exist. அதே மாதிரி பூமி வந்து உருண்டையா அந்த அந்த 3 டைமென்ஷனல் நம்ம வந்து இருக்குது. அதுல நம்ம ஒரு டைமென்ஷன்ல வெளில எடுத்தா கூட பூமி தன்னுடைய இட் cannot exist as it is. அது மாதிரிதான் நம்ம என்னன்னா, நம்ம ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான். நம்ம வந்து நான் வந்து பால், ஒவ்வொருத்தரும் ஒரு மனுஷன், ஒவ்வொரு ஒன்று ஒரு ஆப்ஜெக்ட். இந்த பென் ஒரு ஆப்ஜெக்ட். பட் இது எல்லாத்துக்குமே லென்த் இருக்கு, வித் இருக்கு, ஹைட் இருக்கு, 3 டைமென்ஷன் இருக்கு. ஆனா அந்த 3மே எப்பயுமே ஒன்னா தான் இருக்கணும். அது 3மே சேர்ந்தாதான் அந்த ஆப்ஜெக்ட். அதுல ஒன்று இல்லைன்னா கூட, இல்லைன்னா அதுல 2 டைமென்ஷன் நம்ம ஒரு டைமென்ஷன்ல பார்த்தா கூட நம்ம அந்த கம்ப்ளீட் ஆப்ஜெக்ட் நம்ம பார்க்க முடியும். அது மாதிரிதான் காட்ன்றது ஒரு பீயிங். அதுக்குள்ள வந்து இந்த 3 பர்சன்ஸ், இவங்க 3 பேரும் இருக்கும் பொழுதுதான் they form together and they work together, they think together, they react together, they do everything together, and that's why it is God. அந்த காட்ன்ற டைமென்ஷனை, இந்த 3 டைமென்ஷன்ஸும் சேர்ந்து இந்த காட்ன்ற அந்த பீயிங்கை வந்து இட்ஸ் தேர். ஸோ it's very complicated. That's why it is Trinity, and that's why we can it's God is very complicated. நம்ம மனுஷனால அறிய முடியாத அந்த உண்மை அது. இது ஜேம்ஸ் 2:19 என்ன சொல்லுது? You believe that there is one God. அதே மாதிரி யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்துல அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது கடவுள் என்ன சொல்றாரு? என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம். You should not have any other God besides me. எப்படி கடவுளே 3 கடவுளா இருந்துட்டு அப்படி சொல்லுவார்? ஓகே, அடுத்தது ஜீசஸ் என்ன சொல்றாரு? யோவான் 14:11 நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டால்
என் கிரியைகளையாவது நம்பி அதை நம்புங்கள்னு சொல்றாரு. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறான்றாரு. அதே மாதிரி யோவான் 14:16 நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களோடு இருக்கிற சத்திய ஆவியாக வேறு ஒரு தேற்றலாளரை கொடுப்பார். அப்போ அங்கதான் ஹோலி ஸ்பிரிட் வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜெனிசிஸ் 1 நம்ம என்ன சொல்லியிருக்கிறது, அந்த பூமி ஒழுங்கின்மையாக இல்லாத போது பரிசுத்த ஆவியானவர், கடவுளுடைய ஆவி பூமியில அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லுது. அப்ப எப்படி கடவுள் கிரியேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஆவி எப்படி பூமியில அசைவாடி கொண்டிருக்கும்? ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா உலகத்துல நமக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளே கிடையாது. எந்த ஒரு 2 பொருளுமே இந்த மாதிரி ஒரே கேரக்டர், ஒரே திங்கிங், ஒரே ரீசனிங், ஒரே எசன்ஸ்ல இருக்கிறதுக்கு இந்த உலகத்துல வாய்ப்பே இல்லை. என்னதான் கொண்டு வந்தாலும் ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். 2 ஃபோன் எடுத்துட்டா கூட, 2 ஐஃபோன் இருந்தா கூட அந்த 2க்கும் ஐஎம்இஐ நம்பர் டிஃப்ரெண்ட் தான். அதே மாதிரி 2 மனுஷன் எடுத்தாலும் அவன் யோசிக்கிறது கண்டிப்பா டிஃப்ரெண்டா இருக்கும், ஈவன் தோ தே ஆர் ட்வின்ஸ் ஆர் ஐடென்டிக்கல் ட்வின்ஸா இருந்தாலும். ஸோ நம்மளால இந்த எக்ஸாம்பிள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன் அது மறுபடியும் நான் கடைசியா ஒன்று சொல்ல விரும்புறேன். கடவுள் என்ன சொல்லியிருக்கிறாரு? காட் இஸ் லவ். பைபிள் என்ன சொல்லியிருக்கிறார்? கடவுள் அன்பாகவே இருக்கிறார். கடவுள் அவருடைய ஒரு குணாதிசயம் அன்புன்னு பைபிள்ல சொல்லல, காட் இஸ் லவ்னு சொல்லியிருக்கு. அப்ப அந்த லவ்ன்றது எப்படி காடுக்கு இருக்கும்? காட் எப்படி லவ்வா இருக்கிறாரு? அந்த லவ்ன்றது எப்பயுமே நமக்குள்ள மட்டும் தனியா இருக்கிறது லவ் கிடையவே கிடையாது. எப்படி அந்த லவ் வரும்? we should have somebody with us. we should have somebody to express the love. இல்லைன்னா அந்த லவ் எப்படி கடவுளுக்கு இருக்கும்? அந்த லவ்ன்ற அந்த முக்கியமான ஒரு கேரக்டரை, அந்த முக்கியமான ஒரு விஷயத்த அவர் மனுஷங்க எல்லாருக்கிட்டையும் கொடுத்துருக்காரு. நம்ம அதுவே ஒரு பெரிய ப்ரூஃப் தட் காட் கிரியேட்டட் அஸ். எப்படின்னா நமக்குள்ள எல்லாத்துலயும் பாருங்க, உள்ளத்தின் ஆழத்துல அன்புன்னு ஒன்று இருந்துட்டே இருக்கும். அந்த அன்பு இல்லை என்றால்தான் மனுஷன் சைக்கலாஜிக்கலி இம்பாக்ட் ஆயிடுறான். எல்லாரும் அந்த அன்பை ஏங்குறோம். கரெக்டா? ஸோ அந்த அன்பு எப்படி வந்துச்சுன்னா காட் இஸ் லவ். அதனாலதான் அந்த காட் த ஃபாதர், த காட் த ஜீசஸ் கிரைஸ்ட், த காட் தி ஹோலி ஸ்பிரிட், இவங்க 3 பேரும் ஒன்றாக இருப்பதுனாலதான் அவங்களுக்குள்ள அந்த அன்பை பரிமாறிக்க முடிகிறது, அந்த அன்பை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுது, அந்த அன்பு நமக்குள்ள வருது. தட் இஸ் வை காட் பீயிங் இஸ் a 1 into 1 into 1. It is not 1 plus 1 plus 1. Please understand that. So finally I want to end this by saying the culmination of this God being எங்க நடந்ததுன்னு தெரியுமா? அந்த லூக்கா 3 ஜீசஸ் அவர் யோவான் ஸ்நானகத்துக்கிட்ட அந்த பேப்டிஸ்ட் எடுக்கும் பொழுது the heavens open. அப்போ ஹோலி ஸ்பிரிட் the Holy Spirit, the God, the Spirit டவ் உருவத்துல ஜீசஸ் மேல உட்கார்றாரு. அப்போ வானத்துல இருந்து the voice of God the Father comes and say, இவனின் நேசகுமாரன், இவனின் நான் பிரியமா இருக்கிறேன் சொல்றாரு. The culmination of God the Father, God the Jesus and God the Holy Spirit in the form of dove. 3 பேரும் அங்க இணையறாங்க. That is amazing scene. So again I want to end this by saying Trinity, God being, it is a very powerful thing, and that is why we can able to really understand the beauty of God. வேற எந்த ரிலிஜன்ல பாருங்க, எந்த கடவுளும் அன்பா இருக்கிறாருன்னு எங்கேயுமே சொன்னது கிடையாது. It is only in Christianity it says God is love. எல்லா இடத்துலயும் கடவுள் இரக்கமா இருக்கிறார், கடவுள் கிருபையா இருக்கிறார், கடவுள் உதவி செய்வார் எல்லாம் சொல்லுவாங்க. பட் கிறிஸ்டியானிட்டியில மட்டும்தான் என்ன சொல்லியிருக்காங்க? God is love. கடவுள் அன்பாகவே இருக்கிறார். That is possible only because of the Trinitarian, the triunity of this God being. So Trinity is complex to understand, but if it is not complex, if it can be deciphered easily, then what is the difference between God and man? நம்மளால கடவுளை பத்தி எல்லாம் புரிஞ்சுக்க முடியாது, ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னா அவர் கடவுளே அல்ல. அந்த ட்ரினிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனா we have to go and feel that. So God bless you all. I hope this
helped you, and it's enjoy the presence of God and enjoy for what God is in our life. கடவுள் நம்மளை கிரியேட் பண்ணது அவரோட சாயல்ல. அதே மாதிரி கடவுள் என்பது ஒரு ஒரு ட்ரினிட்டி. It's a very, very complicated, but it's a loving and a enjoyable aspect of God. Thank you so much. God bless you.